வணக்க நண்பர்களே, இந்த வாரம் சண்டே மார்க்கெட்டு ஸ்பெஷல் என்னென்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வாதமும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு வித்தியாசமான பொருளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் வித்தியாசமாக பெரிய பெரிய டெலஸ்கோப்லாம் கொண்டு வந்திருக்கோம். பைனாக்குலர் வந்து பார்த்திங்கன்னா இது பாக்ஸ் மாடலோடு சேர்த்து தாங்க வரும். மேட் இன் லண்டனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பைனாக்குலர்லாம். சின்ன சின்ன டெலஸ்கோப் இருக்குது, பெருசு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மாடல், அதாவது ஓப்பன் டைப்பு, ஓப்பன் இல்லை டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாடலில் இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்க்குற காம்போஸுங்க. இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பித்தளை இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், ரியலாகவே இருக்குது பாருங்கள். இந்த அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அயன் பாக்ஸ் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான மினி எக்ஸ்சேஞ்சர் அதை கொண்டு வந்திருக்கோம். நல்லா கையளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கும், உள்ளங்கையில் வைக்கிற பெரிய அளவுக்கு இருக்கும். வழக்கம் போல் ₹1 ₹2 கட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கோம். ₹50 கட்டலாம். இந்த கட்டெல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரும். ₹5 டிராக்டரி படம் போட்டுறது கட்டு, ₹2 ₹1, ₹5 காந்தி படம் போட்டது, ₹10 சாலிமர் கட்டு, ₹10 வந்து பார்த்திங்கன்னா பீகாக்கு மயில் 1980, அதாவது மன்மோகன் சிங் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருப்பார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹1, ₹2, ₹5 அந்த மாதிரி ₹20 ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து கேமரா கலெக்ஷன் எப்போதுமே சரிங்க. கேமராவுக்கு வந்து என்னோடய ஹாபியை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். ஏன்னா கேமரா வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இந்த கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து கேமரா, பழமை மாறாமல் இன்னமும் இருக்குது பாருங்கள். இதோட வெயிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது பார்த்திங்கன்னா. சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு கிட்டத்தட்ட அந்தளவு இருக்கும். ஏகப்பட்ட கேமரா வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறைய கொண்டு வரும். சேன் கிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான சேன் கிளாக்கு கொண்டு வந்திருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான கலரில் இருக்கும். பாக்ஸு மாடல் கிராம பூனைங்க. இந்த கிராம பூனை வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னமும் பழமை மாறாமல் ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த பாக்ஸு மாடல் கிராம பூனை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பழைய வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓடுவோம். இன்னமும் பழமை மாறாமல் நல்ல ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குது. காயின் கூட பார்த்திங்கன்னா ஃபாரின் காயின், ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு வித்தியாசமான கொண்டாந்து வச்சுருக்கோம். ₹2 அந்த ப்ளஸ் காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காயின் கொண்டு வந்து, இதுதான் ஆன்லைனில் வந்து லட்சக்கணக்கில் சொல்லி மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. எது தொடாமல் பாருங்கள் ஐயா. ராமர் காயின் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராமிலேருந்து 20 கிராமு, 50 கிராமு, 100 கிராமு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காயின் வித்தியாசமான ராமர் பட்டாசுலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான காயின்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கிளாக் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேபிள் கிளாக் கொஞ்சம் ஒரு 3 சைஸ் தாங்க இருக்குது, அதுக்கு நிறைய சைஸ் வித்தியாசமாக கிடையாது. காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1947 வெளியிட்ட ₹1 காயின், நேரு காயின், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான காயின்லாம் கொண்டு வந்து எல்லாமே வச்சுருக்கோம். எப்போதுமே காயினுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா என்னோடய கலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா காயின் மட்டும் தான் நான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயினுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கேன். ₹5 ஸ்டீல் காயின் வந்து பார்த்திங்கன்னா கம்மோமரேட்டிவ் காயின் நிறையா கொடுத்துருக்கேன். அதாவது 10 பைசா, 20 பைசா, அதாவது காண்டாமிருகம் போட்ட வந்து காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் காயின், அலுமினிய காயின், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹2 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான காயினை தான் நம்ம எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கோம். கோட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 6 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயின் இருக்குது. அடுத்து இந்திரா காந்தி நேரு, இந்த மாதிரி காயினும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக வச்சுருக்கோம். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சொல்லாமல் எதுக்கல்ல, இது ஒரு கலெக்ஷனுக்காக மட்டும்தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. 20 பைசா தாமரைப்பூ போட்ட காயின், அதே மாதிரி 2 பைசா காயின் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காயின் இருக்குது. வீடியோகான் டேப் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. டேப் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பேக்கிங்கே நான் தான் பிரித்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டை வச்சு வந்து நான் சொன்னேன்லாங்க, பாக்கெட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப் செயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கிளாக் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குங்க. பைனாக்குலர் அதை வந்து பார்த்திங்கன்னா பைனாக்குலர் காமிச்சிருக்கேன். வித்தியாசமான ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது வந்து மேட் இன் ஜெர்மனில் 1920 போக்குவரத்து மாடலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நேவியில் யூஸ் பண்ண கப்பலுங்க. கிட்டத்தட்ட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் இருக்கும். பழமை மாறாமல் சூப்பராக இருக்குது. இந்த டெலிஃபோன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ₹1 காயின் பழமை மாறாமல், அதாவது 2000 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லவ்வுக்கு யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிஃபோன் தாங்க. ₹1 காயின் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாதாரணமாக நினைக்கிறேன். வரவங்க எல்லாமே நம்ம சண்டே மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது ஐயோ இந்த பூ கூட வந்துருச்சா. இதுவே இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணும் போது தான் உங்களுக்கே பழைய நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா மலரும்.
அதாவது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் காதல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ பேர் ஒரு முக்கியமான விஷயத்துக்குலாம் ஒரு வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி எல்லோரும் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து அதாவது லாங் லைனு, ₹1 காயின் போத்து இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி காயினை, இந்த ₹1 காயினில் எத்தனை பேர் லவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருந்தா ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரோலக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து வித்தியாசமான ஒரு கார் மாடலுங்க. பென்ஸ் BMW வந்து மிஞ்சின அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெயிட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வெயிட்டே வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் பித்தளைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பவுல் வந்து பார்த்திங்கன்னா பெருசு சின்னது. இது வந்து பார்த்திங்கன்னா 90 காலகட்டத்தை 90க்கு முன்னாடி இந்த டெலிஃபோன் மறக்க முடியாத ஒரு டெலிஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் இந்த டெலிஃபோன் இருக்குது. அதாவது ஃப்ளைட்டு ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் டெமோவுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பித்தளையில் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா உலக உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் 2 சைஸாக கொடுத்துருக்குங்க. இது ஒரு சைஸு, அது ஒரு சைஸு கொடுத்துருக்கோம். ஆட்டி நம்ப விடுற மாதிரி இது ஒரு சைஸாக இருக்குது. இது உலக உருண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பித்தளை. அதாவது டெலிஃபோனு வெள்ளைக்கார காலகட்டத்தில் டெலிஃபோனு இந்த அளவுக்கு தாங்க. ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பித்தளையில் வந்துருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா பித்தளில் இருக்குது. இந்த ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா இது தான் 0லேருந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. 1 வந்து இந்த அளவுக்கு தான் கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து இப்படி வந்து கொண்டு வரணும். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பெல்லு முதல்ல அடிக்கும் பாருங்கள், பெல்லாம் அடிக்கும். அதாவது கும்கி யானை பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்கிதுங்க. அந்த கும்கி யானை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ரொம்ப நாளாக கம்பீரமாக அந்த கும்கி யானை இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையான பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதாவது ரயில் குஜா, திருகு செம்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செம்பு, அதாவது செம்பு ஐட்டமும் சரி, காப்பர் செம்பும் சரி, பித்தளை செம்பும் சரி, இந்த மாதிரி பழமை மாறாமல் ஏகப்பட்ட செம்புங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே வந்து பழைய காலத்து செம்பு தாங்க. பித்தளை செம்பாக இருக்கட்டும், காப்பர் செம்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து செம்பாக தான் இருக்கும். புதுமையான செம்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே பழைய காலத்து பொருள் தான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டே அந்த அளவுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை வேலைப்பாடு தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 காலகட்டத்தில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கை வேலைப்பாடில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பித்தளை சாமி சிலையும் அதிகமாக நம்மள்ட்ட இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சாச்சு, ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் இவ்வளோ தான் இருக்குது நம்மள்ட்ட. இப்போதைக்கு இருக்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதான் போட்டிருக்கோம். காயின் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம அளவுக்கு மீறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எப்போவுமே இருந்ததாக போட்டுகிட்டு தான் இருக்கும். இவ்வளோ ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே மார்ட்டில் வச்சுருக்கோம். கடையிலையும் இதுக்கு மேலே நம்ம ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பொருள் இருக்குது. நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் காமிக்க பார்த்துங்க. பூமா ஸ்டோரூம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பூமா ஸ்டோரூமுக்கு ஆப்போசிட் தாங்க நம்ம கடை வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நியூ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சின்ன மொழி என்ட்ரன்ஸுங்க. வாரத்தில் வந்து சின்ன மொழி என்ட்ரன்ஸில் தான் போடுறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கடை எப்போதுமே ரெகுலராக இங்கே தாங்க இருக்கும். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட் என்றைக்குமே லீவு கிடையாது. நம்ம கடையை பொறுத்தவரை என்றைக்குமே லீவு கிடையாது. எல்லா டைமும் வந்து போட்டுருவோம். ஏன்னா நமக்காக எங்கெங்கே தேடி வராங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சரி, நம்மளோட கஸ்டமரும் சரி, நம்மளோட காயின் கலெக்டரும் சரி, நம்மளுக்காக தேடி வராங்க. அதனால் நம்ம எப்போதுமே கடை லீவ் விடாமல் நம்ம எப்போதுமே ஸ்டாண்டர்டாக போட்டுருவோம். கடை வந்து போட்டுருவோம். எப்போதுமே நம்ம கடை லீவு கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கடை இருக்குமான்னு நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கடை போட்டுருக்கோம். நம்ம நாணய சேகரிப்பில் போட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் சூப்பர் கண்டிஷனில் தான் இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கேமரா கொண்டும் பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் தாங்க வச்சுருக்கேன். கேமரா இருக்கட்டும், டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே பழமை மாறாமல் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற கேமரா இருக்கட்டும், எதுவுமே இதாக எல்லாமே வச்சுருக்கோம். அதே மாதிரி கரன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கரன்சிலாம் அற்புதமான கரன்சி தான் எல்லாமே வச்சுருக்கோம். கரன்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னு கேட்டால் என்னோடய கலெக்ஷன் எல்லாமே கரன்சி தாங்க. கரன்சினாவே நம்ம எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். எதுவுமே முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு டென்ஷன் இருக்கும்போது இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக இருக்குங்க. இதை பார்க்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு வித்தியாசமான ரேட்டில் ஒரு ஸ்டார்ட் ஆகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்தில் பார்க்குறது, ஷார்ட்டில் பார்க்குறது, லாங்கில் பார்க்குறது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பட்சம்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறீங்க. வாட்ஸ்அப் பண்ணலாம். எது வேணும்னு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமம் பார்த்து ரெகுலர் கடை இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம சண்டே மார்க்கெட்டில் இங்கே போடுறோங்க. எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குதுங்க. நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். தட்டாக எல்லாமே கொட்டி தான் வச்சுருக்கேன். எந்த காயினுமே எதுக்குமே வேல்யூ கிடையாது.
ஆன்லைனில் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு 5000 10,000 அந்த மாதிரி எதுவும் பணம் கட்டாதீங்க. எதுக்குமே வேல்யூ கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறதும் கடைசி வீடியோவும் இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் சொல்கிற டைலாக் அதான். இந்த வீடியோவில் இருந்தாலும் எந்த ஒரு ஆன்லைனுக்கு எதுக்கும் கட்டி ஏமாந்து போகாதீங்க. எதுக்குமே வேல்யூ கிடையாதுங்க. வேல்யூ கிடையாது. எதுவும் நம்பி ஏமாந்துடாதீங்க. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நம்ம சேனலை மட்டும் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.